நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே ஆண்டவரே என்று புனித பேதுரு இயேசுவிடம் சொன்னதை இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுளுக்காக எதை இழக்கிறோமோ அது பல மடங்கு நமக்கு கிடைக்கும் என்கிறார் இயேசு. துன்பம் இருந்தாலும் துன்பத்தை தாண்டி முடிவில்லா வாழ்வு உண்டு நிச்சயம் என்கிறார். இயேசுவின் வார்த்தையை நம்புவோம். கடவுளுக்காக அல்லது இயேசுக்காக எதை தியாகம் செய்திருக்கிறோம், எதை விட்டு கொடுத்துக்கிறோம், பட்டியல் எடுக்கலாம். அதிலே நம்முடைய சுயநலம் ஏதாவது இருக்கா என்று யோசித்தும் பார்க்க வேண்டும். நமது பெருமை, நமது புகழ் அல்லது நமக்கு மதிப்பு கிடைக்கிறது, இதற்காக தான் கடவுளை பிடித்துக்கொண்டு நான் கடவுளுக்காக விட்டுக்கிட்டேன் எனக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு நினைக்கிறோமா? சிறந்த ஆய்வு. எல்லாமே கடவுளுடைய திட்டப்படி தான் நடக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு, நற்செய்தி, நம்முடைய விசுவாச வாழ்வு எல்லாமே கொடைதான் என்கிறார் அதே பேதுரு முதல் வாசகத்தில். அந்த முதல் வாசகத்தில் பல வருடங்களுக்கு பிற்பாடு அனுபவித்து மக்களுக்கு எழுதுகிறார். எனவே எந்த தியாகமும் மறக்கப்படாது, பல மடங்கு கிடைக்கும். ஒருவேளை பேதுரு அந்த நேரத்தில் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற நினைப்போடு கேட்டிருக்கலாம். பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் என்று இயேசு சொல்லவில்லை. உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும், முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் என்கிறார். நிச்சயம்தான். அந்த ஒரு இலக்கு இருந்ததனால்தான் எவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்வை கூட இயேசுவின் பெயருக்காக, விசுவாசத்திற்காக மறைசாட்சியாக மறித்து தியாகம் செய்தார்கள். நம்முடைய நிலை நமக்கு தான் தெரியும். ஒரு பேப்பர், ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு எழுதி பார்ப்போம். கடவுளுக்காக எதை விட்டு கொடுத்துருக்குறோம், எதை தியாகம் செய்திருக்கிறோம், அல்லது எதை தியாகம் செய்ய வேண்டும் யோசித்து பார்ப்போம். இறைவன் என்னிடம் வாழ்த்து பெறுவாராக.